சரி, இப்படி பண்றனால நீ என்னவா ஆவ அப்படின்னா பலகீனமா ஆவ. எப்படி இன்னைக்கு நம்ம எல்லா முஸ்லீம்களுக்கும் உயிர் பயம் இருக்கா, பசி பயம் இருக்கா, நாளைக்கு என்ன ஆகுன்ற பயம் இருக்கா, இவங்க செத்துருவாங்களோ அவங்க செத்துருவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கா, பொருளாதாரம் சுருங்கிரும்ன்ற பயம் இருக்கா, எல்லாமே வருதா? ஏன் வருது அப்படின்னா நாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்காதனால அல்லாஹ் நம்மள இழிவாக்கிட்டோம். நம்மளுடைய உள்ள எப்படி இருக்குன்னா கோணலா இருக்கு. எதிரி ஒருத்தன் தான் தெரியும், ஆனா நாம 100 பேர் இருப்போம். அந்த ஒருத்தனுக்கு அடிக்கிறதுக்கு சத்து இல்லாத செத்த பாம்பா கிடப்போம். எப்படி ஆக்கிட்டான் பாத்தீங்களா நம்மள அல்லாஹ்? ஒரு படத்துக்கு ஒரு வில்லன் தானே, படம் முழுக்க ஹீரோக்கள் இருக்கிறாங்க, ஒரு வில்லன் அடிக்க முடியல. எவ்வளவு பெரிய அவமானம். மொத்த நாடுகள் 190, அதுல மெஜாரிட்டியா யார் இருக்கிறோம்? முஸ்லீம் சமுதாயம் மெஜாரிட்டியா இருக்கு. 57, 20 கிட்ட 57னா ஒரு பங்கு வந்துருச்சு, ஒரு பங்கே வந்துருச்சு, ஒரு சதவீதமே வந்துருச்சு. ஆனா நீ என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய கலாமையும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிகளையும் எடுத்து காட்டணுமா இல்லையா? நீ காட்டாதனால நீ 57 இருந்தாலும் சின்ன நாடு உன்னை அடிப்பான். அடிக்கிறானா?